மகாபெரிவா சரணம். சுத்தம் சோறு போடும் அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டுங்க. இந்த சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நம்மளுக்கு தெரியுமோ தெரியாதா, ஆனால் ஒரு சில விஷயங்களில் நம்ம சுத்தத்தை பின்பற்றணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. என்ன விஷயங்கள் அப்படின்னா, காலையில் எழுந்தாச்சு அப்படின்னா குளியல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும். அந்த மாதிரி சுத்தமான எண்ணங்கள் இருக்க வேண்டும். நல்ல உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்ட இருக்கும். இது சொன்ன உடனே முதல்ல காலையில் எழுந்த உடனே குளிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்க பிள்ளைங்களாம் அது ஏன் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோடனே குளிக்கணும், ஏன் நாங்கள் 10 மணிக்கு குளிச்சா பத்தாதா, 12 மணிக்கு குளிச்சா பத்தாதா, எப்படியும் நாங்கள் குளிக்கிறோம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு அதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் போயிருங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் அப்படித்தான் அடுத்ததுக்கு போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு வீடு, இந்த வீட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தினமும் காலையில் மாலையில் சுத்தம் பண்ணுறோம். வாரத்துக்கு 2 தடவை நல்லா மொழிகி சுத்தமாக வச்சுக்கிறோம். எங்கேயாச்சும் ஒட்டடை எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதையும் சுத்தம் பண்ணிடுறோம். பாத்ரூம் ஆகட்டும், டாய்லெட் ஆகட்டும், எல்லாத்தையும் நல்லா அப்படி பழன்னு வச்சுருக்கோம். அப்படி எங்கே இதையெல்லாம் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ நம்மளை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடல் கூட எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல தாங்க ஒரு வீடு. யாரோட வீடு அப்படின்னா, அந்த இறைவன் குடியிருக்கக்கூடிய ஒரு வீடு. அப்போ அதை நம்ம எப்படி வச்சுக்கணும் இல்லையா. அதுக்காகத்தான் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நல்லதையே பாரு, நல்லதையே சொல்லு, நல்லதையே கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 குரங்கு பொம்மையை வச்சு நம்மளுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்குறோமோ இல்லையோ, இல்லாததையும் பொல்லாததையும் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு மனசு புண்படுற மாதிரி ஒரு பேச்சையும் நம்ம கற்று வச்சுருக்கோம் பாருங்கள். இதையெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னாலே அழகாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. ஆக சுத்தம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சரீரத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து கடைசியாக அந்த மனசில் போய் முடிக்கணும். அப்போ அந்த மனசு சுத்தமாக இருந்தால் இந்த வாழ்க்கையே ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. மகாபெரிவா சரணம்.